ஹாய் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்மளோட ஜோன் இண்டிகேட்டர், புது இண்டிகேட்டர், இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டருக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது, ஸோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு செக் பண்ணிடலாம். ஸோ எல்லா இண்டெக்ஸும் செக் பண்ணலாம், ஸோ ஆப்ஷன் சார்ட்டும் செக் பண்ணலாம், ஸோ ஏதாவது ஒரு ஸ்டாக்கையும் எடுத்து செக் பண்ணலாம். ஸோ வாங்க இன்னைக்கு இதோட டெமோ நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ஜோன் பிளாட் பண்ணிடும் 9:15க்குலாம். ஸோ நம்மளோட ஜோனில் வந்து லெவல்ஸும் காமிச்சிரும். ஸோ இதை நம்ம ஒரு ரிவர்சல் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடம் வந்து மார்னிங்கே நமக்கு பிளாட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நாளே வந்து இந்த ஜோனுக்கு ரியாக்ட் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ அப்போ ஆப்வியஸாக வந்து மார்க்கெட் கீழே தான் போக போகுது அப்படின்ட்டு நம்ம புட்டு வந்து அந்த சென்டருக்கு அப்புறம், ஜோன் சென்டருக்கு அப்புறம் கூட நம்ம என்ட்ரி போட்டிருந்தா நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஒரு கால் என்ட்ரி போட்டால் அதுலேயும் வந்து ஒரு ஸ்கேல்பிங் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு ஃபுல்லாகவே கன்சல்டேஷன் தான், உங்களுக்கே தெரியும், பெருசாக மூமெண்ட்டே இல்லை. ஸோ பட் இந்த ஜோனை வச்சு கரெக்டாக ஜோன் என்ட்ரி மட்டுமே பண்ணாலே போதும், மார்க்கெட்டில் நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். இன்கேஸ் நம்ம வந்து ஒரு தப்பான இடத்துல நம்ம இங்கே கால் போகுது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போட்டோன்னா நமக்கு உண்மையிலே பெரிய லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட ஜோன்ஸ்லாம் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். என்றைக்குமே வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோ இல்லை சப்ளை டிமாண்டோ இல்லை ஜோன்ஸோ அதில் மட்டும் நம்ம என்ட்ரி போட்டால் லாஸ் ஆகாமல் நம்ம கேபிட்டலை காப்பாற்றலாம். ஸோ நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸோட லெவல்ஸும் பாருங்கள். ஸோ சேம் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் சேம் தான். ஸோ அதே மாதிரி பாருங்கள், அன்னைக்கு வந்து இந்த ஜோனை வந்து 81,751.36 அந்த ஜோனை ஆல்ரெடி ரியாக்ட் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் அதுக்கு கீழே தான் ரியாக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இந்த சென்ட்ரல் ஜோன் கீழே போனால் நம்ம ஒரு என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ மறுபடியும் வந்து மார்க்கெட் கீழேருந்து இங்கே போகுது அப்படின்னா இங்கே ஒரு காலு ஸ்கேல்பிங் தான், மறுபடியும் இங்கே ஒரு புட்டு, மறுபடியும் இங்கே ஒரு கால். ஸோ இந்த டோஜி வச்சு நம்ம எடுக்கலாம். பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பாருங்கள். ஸோ அதே சினாரியோ தான் எல்லாமே. ஸோ ஒன்ஸு நம்ம சென்ட்ரல் ஜோன்லேருந்து மார்க்கெட் இறங்குதுங்கிறப்ப நம்ம ஒரு நல்ல ஒரு புட்டு என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ நல்லா இது வரைக்குமே வந்துச்சு, செகண்ட் ஜோன் வரைக்குமே. ஸோ இந்த இடத்துல வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கப்ப மார்க்கெட்டில் வந்து நம்ம புல் மார்க்கெட்டு, ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம புல் சைடு ஒரு கால் வந்து எடுக்கலாம். ஸோ இது வரைக்குமே டார்கெட் வச்சுக்கிட்டா போதும். ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ரீஎன்டர் பண்ணலாம் கால் சைடு. ஸோ சென்ட்ரல் லைனை உடைச்சிட்டு போகிறப்ப நம்ம வந்து ஹை ஒன் அதை டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், மார்க்கெட் பர்ஃபெக்டாக ஜோன்ஸ்க்கு ரியாக்ட் ஆகுது. ஸோ ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி அதே தான், ஒன்ஸ் வந்து இங்கேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து கீழே உடையிறப்ப நம்ம இந்த இடத்துல கூட என்ட்ரி போடலாம். ஸோ போட்டால் இதை டார்கெட்டாக வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஸ்கேல்பிங்கு. ஸோ கன்சல்டேஷன் மார்க்கெட்டில் கூட நம்ம எங்கே என்ட்ரி போடலாம், எங்கே எக்ஸிட் பண்ணலாங்கிறது ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுக்கும் இந்த இண்டிகேட்டர். ஸோ சம்மந்தமே இல்லாமல் நம்ம கால் போராட்டி இங்கே போய் போட்டு நம்ம வந்து மாட்டிக்க கூடாது. போடலாம் இந்த இடத்துல என்ட்ரி போட்டு. ஸோ வெயிட் பண்ணாலும் நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வெயிட் பண்ணலாமா வேணாமாங்கிற ஐடியா கூட கிடைக்கும் நமக்கு. ஸோ மிட் கேப் பார்க்கலாம். மிட் கேப் பாருங்கள், ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ மார்க்கெட் எடுத்தோடனே வந்து ஒரு புல்லிஷ் போயிட்டு பேரிஷ் தான் வந்துச்சு. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல சென்ட்ரல் ஜோனில் நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம், புட் என்ட்ரி. ஸோ அகைன் இங்கே ஒரு விக்கு வச்சுது. ஸோ ரிஜெக்ஷன் மாதிரி, ஸோ கேண்டில் ரிஜெக்ஷன், இல்லை இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் கூட வரும், இல்லை டிமாண்ட் கூட இந்த இடம், ஒரு எஃப்இஜி இந்த இடம். ஸோ இங்கேருந்து என்ட்ரி போட்டால் ஒரு கால் நல்லா ஒரு ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாக் பார்க்கலாம். இது வந்து டிக்சன் டெக்னாலஜிஸ். ஸோ இது பாருங்கள், மார்னிங்கே சென்ட்ரல் ஜோனில் கீழே தான் வந்துச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருந்தா கூட ஏன்னா எலிஃபென்ட் கேண்டில், ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த கேண்டிலுக்கு அப்புறம் வெயிட் பண்ணலாம். ஸோ போய் இந்த இடத்துல நம்ம ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கலாம். மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துச்சு ஜோன் 4ல். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஒரு ஸ்கேல்பிங், ஸோ ஒரு கால் சைடு. அதுக்கப்புறம் நமக்கு ப்ராப்பர் என்ட்ரி கிடைக்கல. வெயிட் பண்ணியிருந்தா, இந்த என்ட்ரிலே வெயிட் பண்ணியிருந்தா ஜோன் 2 வரைக்கும் நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோட புட் சார்ட்டு, 81,600 சார்ட்டு. ஸோ மார்னிங் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பயங்கர கன்சல்டேஷனு. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம இந்த சென்ட்ரல் ஜோன் வந்தோன்னே 533 இங்கே என்ட்ரி போட்டிருந்தா கூட நமக்கு அழகாக வந்து 150 பாயிண்ட்ஸ்
டார்கெட்டு. ஸோ நல்ல ஒரு டார்கெட்டு நமக்கு. ஸோ அரௌண்ட் 150 பாயிண்ட்ஸ் கிட்ட வரும் அது. நம்ம இங்கேயே எடுத்திருந்தோம்னா கூட 180 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி வரும். பட் இங்கே எடுக்கிறது தான் சேஃபு. மறுபடியும் ரீடெஸ்ட்டு, மறுபடியும் ஒரு ஸ்கேல்பிங்கு, ரீடெஸ்ட்டு, ஸ்கேல்பிங்கு, அப்புறம் மார்க்கெட் இங்கேயே கன்சல்டேஷன் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியோட கால் சார்ட்டு 24,700. ஸோ இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ஆச்சு ஜோன் 1 ஓப்பனிங்லேயே. ஸோ நம்ம அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு மேலே போகாது அப்படிங்கிறது. ஸோ நம்ம போய் ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான இண்டிகேட்டரு. ஸோ நீங்களே பாருங்கள், லெவல்ஸ் நல்லா சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிஎஸ்சி ஸ்டாக்கு. ஸோ ஃப்ரைடே இன்னைக்கு பெரிய மூமெண்ட்டு. ஸோ நம்ம இந்த இடத்துல ஓப்பனிங்லேயே நம்ம வெயிட் பண்ணால் கூட நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி போட்டால் கூட போதும். ஜோன் ஹை 1. ஸோ இங்கே போட்டால் கூட நம்ம ஜோன் 4ல் டார்கெட் வச்சுட்டு சூப்பராக நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ நல்ல ஒரு இண்டிகேஷன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எஸ்பிஐயோட சார்ட்டு. ஸோ அதுவும் பாருங்கள். ஸோ நல்ல ஒரு கன்சல்டேஷன். ஸோ ஒன்ஸ் வந்து ஜோன் சென்டரை பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம என்ட்ரி போட்டிருந்தா ஜோன் 1. ஸோ அதில் நம்ம வெளியே வந்துருக்கலாம். ஸோ லெவல்ஸ் பார்த்து நம்ம வெளியில் வரலாம், வெயிட் பண்ணுறதா வேணாமான்ட்டு. ஸோ பெரிய கன்சல்டேஷன், அதனால் நம்ம எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ நம்மளோட ஜோன் இண்டிகேட்டரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம நியூ புது இண்டிகேட்டர்ஸ் நெக்ஸ்ட் நம்ம ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ எல்லாமே வந்து மார்க்கெட்டில் ஆல்ரெடி இல்லாத நியூ இண்டிகேட்டர்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இருக்கிற இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே நம்ம பண்ண போகிறது கிடையாது. எதுவுமே இதில் லேகிங் கிடையாது. எல்லாமே 9:15க்கு பிளாட் ஆகிடும். ஸோ நமக்கான லெவல்ஸ் தெரியும். ஸோ நம்ம வந்து லெவல்ஸ் பார்க்காம நடுவில் போய் என்ட்ரி போட்டு மாட்டவே தேவையில்லை. கரெக்டாக சப்போர்ட்லேயோ ரெசிஸ்டன்ஸ்லேயோ போட்டு நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.